வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். ட்வின் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனவே சென்ற பதிவில் நாம் கர்ணன் அர்ஜுனனால் கொல்லப்பட்டான் என்று கண்டோம். இப்பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால், கர்ணனின் இறுதிச் சடங்கு யாரால் நடைபெற்றது என்று காண இருக்கின்றோம். எனவே கர்ணன் மாண்ட பிறகு சிவாலயத்தில் இருந்த குந்தி தேவிக்கு ஒரு அசரீரி கேட்டது. மேலும் உன் மூத்த மகனான கர்ணன் போரில் மாண்டு விட்டான், வீர சொர்க்கம் அடைந்தான், வீரமரணம் எய்தினான் என்று அந்த அசரீரி உரைத்தது. எனவே போர் சங்கானது, அதாவது வெற்றி சங்கானது எடுத்து முழங்கப்பட்டது. பாண்டவர் தரப்பிலிருந்து அர்ஜுனன் வெற்றி பெற்றதை உணர்த்தவே அந்த சங்கானது முழங்கப்பட்டது. மேலும் யுத்தகலத்தில் இருந்த அஸ்வத்தாமன், சல்லியன், கிருபாச்சாரியார், சகுனி, கிருதவர்மன் போன்ற எஞ்சியிருந்த வீரர்கள் அனைவரும் அதிர்ந்து போனார்கள். மேலும் சோகத்தில் ஆழ்ந்தார்கள். எனவே துரியோதனன் ஒன்று கூறினான், அன்பு கர்ணா, என்னை விட்டு சென்று விட்டாயா என்று கத்தி கதறினான். பின்பு குந்தி தேவி போர்க்களத்திற்கு வந்தான். தன் மகனை கண்டார். மேலும் மகனை கர்ணா, என்னை விட்டு சென்று விட்டேயா, நான் பெரும் பாவியாகிவிட்டேனே என்று அழுது கொண்டு யுத்தகலத்திற்கு பிரவேசித்தார்கள். எனவே தாய் அழுவதை கண்ட பஞ்ச பாண்டவர்கள் அனைவரும், நம் தாய் அனைவரும் உயிருடன் தான் இருக்கிறோமே, பிறகு ஏன் இவ்வாறு மகனே கர்ணா, மேலும் மகனே கர்ணா என்று உரைத்து கொண்டே போர்க்களத்திற்கு வருகிறார்கள் என்று ஆலோசித்தார்கள். அதை கேட்ட கிருஷ்ணன் என்ன உரைத்தார் என்றால், உண்மையை புரிந்து கொள்ள நேரம் வந்துவிட்டது பாண்டவர்களே, எனவே உங்கள் தாயை நீங்கள் விரைந்து சென்று காணுங்கள் என்று உரைத்தார். எனவே போர்க்களத்தில் பிரவேசித்த குந்தி தேவி அவர்கள் கர்ணனின் இறந்து கிடக்கும் சடலத்தை தன் மடியில் போட்டுக்கொண்டு கத்தி கதறி அழுதார்கள். மேலும் பெரும் சோகத்தில் இருந்தார்கள். அவரை காண பஞ்ச பாண்டவர்கள் அனைவரும் வந்தார்கள். மேலும், இங்கே பாருங்கள் தாயே, நாங்கள் அனைவரும் உயிரோடு தான் இருக்கிறோம். இது போரில் அர்ஜுனன் கொல்லப்பட்ட கர்ணன் ஆவான். அர்ஜுனன் தான் இங்கு இருக்கிறானே, நீங்கள் ஏன் இறந்து கிடந்த கர்ணனை எண்ணி அழுகிறீர்கள்? நம் அர்ஜுனனை, மேலும் நம்மை அனைவரையும் அழிக்க நினைத்த கர்ணன் தான் என்று மாண்டு போனான் என்று உரைத்தார்கள். அதற்கு குந்தி தேவி ஒன்று உரைத்தார்கள், வாயை மூடுகள் பாண்டவர்களே, இவர் யார் என்று உனக்கு தெரியுமா? மேலும் என் மூத்த மகன் ஆவான். மேலும் எனக்கு முன் பிறந்த என் மூத்த மகனும் இவனே ஆவான். துர்வாசத்தை மந்திரத்தை நான் தவறாக பிரயோகிக்கும் பொழுது நான் விளையாட்டாக செய்த காரியமானது என்று வினையாகிவிட்டது. மேலும் சூரியனின் அருளால் இவன் எனக்கு பிறந்த மூத்த மகன் ஆவான். உங்களை ஐவரையும் கொல்ல விட்டாமல், மேலும் உங்கள் ஐவரையும் கொல்லாமல் காத்தவன் இவனே ஆவான். மேலும் நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மீது ஒரு முறைக்கு மேல் செலுத்தாமலும் இருந்தான், நான் அவனிடம் பெற்ற வரத்தின் காரணமாகவே. எனவே அர்ஜுனன் கர்ணனால் கொல்லப்படவில்லை. இதற்கு காரணமே நான் அவனிடம் பெற்ற வரம் மற்றும் ஆசி மட்டுமே இதன் காரணமாகும் என்று உரைத்தார்கள் குந்தி தேவி. மேலும் தன் அண்ணனை கொன்ற பாவமானது அவரை சூழ்ந்து கொண்டு விட்டது பஞ்சபாண்டவர்களுக்கு. மேலும் கர்ணன் இறுதியாக என்ன உரைத்தான் என்றால், தாயே, இவ்வாறு நான் போர்க்களத்தில் ஒருவேளை நான் மாண்டு போனாலோ அல்லது நான் மரணிக்க நேர்ந்தாலோ என்னை அனைவரையும் முன்னிலையில் என்னை வெளிப்படுத்துங்கள். மேலும் நான் தான் உங்களுக்கு மூத்த மகன் என்று அனைவருக்கும் கூறுங்கள், என் தம்பிகளுக்கும் கூறுங்கள், இந்த உலகத்தார்கள் அனைவருக்கும் கூறுங்கள். பிறப்பிலிருந்தே நான் அவமானத்தை மட்டும் சகித்து கொண்டு வாழ்ந்து இந்த நிலையை அடைந்துள்ளேன். எனவே நான் இறந்த பிறகாவது எனக்கு அங்கீகாரம் மற்றும் கௌரவம், மேலும் எனக்கு மரியாதையை வழங்குங்கள் என்று உரைத்தான் கர்ணன். எனவே கர்ணனின் இறுதி ஆசையை நிறைவேற்றுவதற்காகவே குந்தி தேவி அவரை தன் மகன் கர்ணன் என்று அனைவருக்கும் வெளிப்படுத்தினார்கள் உலகத்தார்க்கு. இதை அறிந்த பாண்டவர்கள் அனைவரும் வெக்கத்துடன் தலை குடிந்து நின்றார்கள். அண்ணனை கொன்ற பாவமானது நம்மளை சூழ்ந்து விட்டது. மேலும் நான் என்ன செய்வேன்? முதலில் தந்தையை கொன்ற பாவத்தை செய்தோம், குரு துரோணரை வதம் செய்து, மேலும் தன் வம்சத்தின் மூத்தவனான என் தாத்தாவான பீஷ்மரை கொன்று அந்த பாவத்தையும் செய்தோன். இப்பொழுது இந்த அண்ணனையும் கொன்றோமே என்று அனைவரும் அழுது கொண்டே இருந்தார்கள், பெரும் சோகத்தில் இருந்தார்கள். மேலும் தர்மராஜனது இஷ்டன் குந்தி தேவியிடம் ஒன்று உரைத்தான். அது என்னவென்றால், தாம் இழைத்தது பெரும் அதர்மம் மாதா. மேலும் தங்கள் ஒரு புண்ணியத்தை மறைத்து பாவத்தை செய்து விட்டீர்களே. எது மறைக்கிறோமோ அதுவே பாவமாக கருதுகிறார்கள். மேலும் எதை வெளிப்படுத்துகிறோமோ அதுவே புண்ணியமாக உலகத்தாரால் கருதப்படுகிறது. மேலும் இந்த புண்ணிய பொக்கிஷத்தை, மேலும் இந்த மாணிக்கத்தை நீங்கள் மறைத்து பெரும் அதர்மத்தை செய்து விட்டீர்கள் மாதா. இந்த விஷயத்தில் தாங்கள் முன்னாடியே கூறியிருந்தால் நாங்கள் எங்கள் அண்ணனான கர்ணனை விட்டு கொடுத்துக்க மாட்டோம். மேலும் இந்த போரும் நடைபெற்று இருக்காது. மேலும் பல குடும்பங்களும் இன்னலுக்கு ஆளாயிருக்காது. இவ்வாறு நீங்கள் செய்தது உங்களின் சுயநலத்திற்காக மட்டுமே மாதா. எனவே உங்கள் மானத்தை காப்பாற்ற வேண்டும். மேலும் தங்கள் அனைவருக்கும் நன்மை பயக்க வேண்டும். தங்களுக்கு அவப்பேர் வரக்கூடாது என்ற காரணத்தினால் மட்டுமே ஒரு புண்ணியத்தை மறைத்து பாவத்தை செய்து விட்டீர்கள். எனவே பெரும் தண்டனையை நான் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். மேலும் இந்த பாவத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். மேலும் பெண்களுக்கு அனைவருக்கும் நான் ஒரு சாபம் வழங்குகிறேன். என்று முதல் நீங்கள் எந்த ரகசியத்தை மறைத்தல் மட்டுமே இந்த பாரத போரே நடைபெற்று இருக்காது. மேலும் தங்கள் மறைத்த ரகசியம் காரணமாகவே இந்த பாரத போரானது நடைபெற்று இருக்கிறது. எனவே இந்த ரகசியத்தை வெளியிட்டிருந்தால் நீங்கள் எங்கள் அண்ணனான கர்ணனை நாங்கள் எதிராக போர் செய்திருக்க மாட்டோம். மேலும் துரியோதனன் எங்களை எதிராக விரோதமாக இருந்திருக்க மாட்டான். மேலும் நாங்கள் அனைவரும் சமரசமாய் போயிருப்போம். இவ்வாறு நீங்கள் செய்யவில்லை. இதன் காரணமாகவே பல குடும்பங்களும் பல பேர்களும் இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். எனவே பெண்களுக்கு அனைவருக்கும் நான் வழங்கவிருக்கும் சாபம் என்னவென்றால், பெண்களுக்கு மனதில்
எவ்விதமான ரகசியமும் தங்காது. மேலும் அவர்கள் ரகசியத்தை தங்க நினைத்தாலும், மேலும் அவர்கள் ரகசியத்தை கட்டுப்படுத்த நினைத்தாலும் அவர் நிச்சயமாக அதை வெளிப்படுத்தி விடுவார்கள். மேலும் அந்த ரகசியமானது ஒரு நாள் வெளியாகிவிடும். அவர் நெஞ்சத்தில் இருக்கும் ரகசியமானது கசிந்தே தீரும் என்று சாபம் வழங்குகிறேன் என்று உரைத்தான் யுதிஷ்டிரன். எனவே பெண்களே, அனைவருக்கும் உங்கள் ரகசியமானது தங்காது. இதை நீங்கள் சோதித்து பாருங்கள். மேலும் அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் கூறினான், மாதவா, இந்த ரகசியமானது உனக்கு முன்னாடியே தெரியும் அல்லவா? நீ ஏன் அவ்வாறு கூறவில்லை, அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தவில்லை என்று உரைத்தான். மேலும் எங்கள் அண்ணனான கர்ணனை நாங்கள் போரில் சாய்க்க திட்டம் தீட்டியிருக்க மாட்டோம். மேலும் என் அண்ணனான கர்ணனை நான் கொல்லியிருந்திருக்க மாட்டேன். என் கையாலே அண்ணனை கொல்ல வைத்த பாவியே, நீ நாசமாய் போவ, நீ எல்லாம் இறைவனா என்று ஏசித்தான் கிருஷ்ணனை அர்ஜுனன். மேலும் இங்கே பார் அர்ஜுனா, உன் ஒருவனால் மட்டுமே அவனை கொல்ல முடியாது. நீ கொல்வதற்கு முன்பே 6 பேரை அவர்கள் கொன்று விட்டார்கள். எனவே கர்ணனை 6 பேர் சேர்ந்து சாய்த்த பிறகுதான் நீ இறுதியாக கொன்றாய். முதலில் உன் தந்தையான இந்திர பகவான் கவசத்தையும் குண்டலத்தையும் யாசித்து சென்று விட்டார். பின்பு உன் தாய் குந்தி தேவி இருவாரத்தையும் பெற்றார். அதாவது உன் ஐவரையும் கொல்லாமல், உன் மீது நாகாசுரத்தை ஒரு முறைக்கு மேல் செலுத்தாமல் என்ற இருவாரத்தையும் பெற்றார். பிறகு ஒரு அந்தணனின் சாபத்தால், மகனை இழந்த ஒரு அந்தணனின் சாபத்தால் சல்லியன் அவரை விட்டுவிட்டு சென்று விட்டார் போரின் உச்சத்தில் இருக்கும் பொழுது. பின்பு ஒரு பசு கன்றுக்குட்டியை கொன்றதால் காரணமாக மட்டுமே பூமாதேவி அவர்களுக்கு ஒரு சாபத்தை வழங்கினார். அது என்னவென்றால், தேர் சக்கரம் பூமியில் புதைந்துவிடும், நானே அந்த தேர் சக்கரத்தை இழுத்து பிடித்து வைத்திருப்பேன் என்று. பரசுராமர் அவருக்கு சாபம் வழங்கிவிட்டால் பிரம்மாஸ்திரம் மறந்து போகும் என்று. இறுதியாக நான் கர்ணனிடம் இருந்த அனைத்து புண்ணியத்தையும் அவனிடம் இருந்து பெற்று விட்டேன். எனவே உன்னை காப்பாற்றவே நான் இவ்வாறு செய்தேன். என்னை நீ திட்டினாலும் சரி, சபித்தாலும் சரி, நான் அதற்கு எதற்கும் பொறுப்பாக மாட்டேன் என்று உரைத்தான் கிருஷ்ணன். எனவே நீ கொல்வதற்கு முன்பே 6 பேர் சென்று அவனை சதி செய்து கொன்று விட்டார்கள். இறந்த பாம்பை, அதாவது செத்த பாம்பை அடித்து விட்டு நான் தான் கொன்றேன் என்று உளறுகிறாய், பிதற்றுகிறாய், பாவம் புண்ணியம் என்று பேசிக்கொண்டிருக்கிறாய் அர்ஜுனா. மேலும் தர்மத்தின் தாயே அங்கு வந்தார்கள். குந்தி தேவியை பார்த்து உரைத்தார்கள், நீங்கள் ஏன் அம்மா அழுகிறீர்கள்? உங்களுக்கு 5 புதல்வர்கள் இருக்கிறார்கள். மேலும் எனக்கு இருந்த ஒரே புதல்வன் இவன் மட்டுமே, தர்மத்தின் திருவுருவம். என் மகனான கர்ணனை நான் இன்று இழந்து விட்டேன். அவர் கிருஷ்ணனை பார்த்து கேட்டார்கள், மாதவா, நீ ஏன் இவ்வாறு செய்தாய்? என் மகனை ஏன் கொன்றாய் என்று. அனைத்தையும் அறிந்த மாதவன் ஒன்று உரைத்தான், இது யாராலும் மாற்ற முடியாது தர்மத்தின் தாயே, இது நடக்க வேண்டிய நியதியாகும். எனவே தாங்களும் சற்று மௌனமாக இருங்கள். எனவே அனைத்தும் சிவனின் கருணையும் சிவனின் செயலும் ஆகும். என் கையில் எதுவும் இல்லை என்று உரைத்தார் கிருஷ்ணன். பின்பு அங்கு வந்த துரியோதனன் ஒன்று உரைத்தான், நண்பனை கர்ணா, என்னை விட்டு சென்று விட்டாயா? இந்த உண்மை எனக்கு முன்னாடியே தெரிந்திருந்தால் இந்த பாரத தேசத்தை நீயே ஆள வேண்டும். மேலும் அஸ்தனாபுரத்திற்கு நீயே மன்னனாய் இருக்க வேண்டும். மேலும் சக்கரவர்த்தியாய் ஆள வேண்டும் என்று நான் எண்ணியிருப்பேனடா. ஏன் இவ்வாறு என்னிடம் அழைத்து விட்டாய் அனைத்தையும்? நான் உனக்கு என்ன குறை வைத்தேன் என்று பேசினான் துரியோதனன். என்னை விட்டு சென்று விட்டாய் அன்பு கர்ணா. நான் என் நண்பர்கள், என் உறவினர்கள், என் வாரிசுகள், என் சகோதரர்கள், இறுதியாக நான் தம்பியான துச்சாதனனை இழந்த போது கூட வேதனை தான் பட்டேன். ஆனால் இறக்கும் தருவாய்க்கு செல்லவில்லை. அனைவரையும் இழந்தபொழுது நான் தைரியமாக தான் இருந்தேன். உன்னை வைத்து போரில் வெற்றி பெற முடியும் என்று உன்னை நான் மலை போல நம்பினேனடா. என்னை விட்டு சென்று விட்டாயே. எனவே கர்ணா, உன்னை இழப்பேன் என்று தெரிந்திருந்தால் இந்த பாரத போரையே நான் நடத்தியிருக்க மாட்டேனேனே என்று உரைத்தான் துரியோதனன். மறுஜென்மம் என்று ஒன்று இருந்தால் நீ என் அண்ணனாக மறுபிறவிக்கு பிறக்க வேண்டும். மேலும் நான் உன் இளைய சகோதரனாக பிறந்து உனக்கு காலம் உள்ளவரை உனக்கு சேவை புரிய வேண்டும். உன் காலடியிலே கிடக்க வேண்டும். ராமருக்கு ஆஞ்சநேயர் எவ்வாறு விசுவாசமாக இருந்து சேவை புரிந்தாரோ அதே போல நானும் செய்ய வேண்டும். அந்த பாக்கியத்தை மட்டும் எனக்கு இறைவன் வழங்க வேண்டும் என்று உளறிக் கொண்டிருந்தான் துரியோதனன். மேலும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். அனைத்தும் வேதனையின் உச்சமாகும், வேதனையின் வெளிப்பாடாகும் துரியோதனனின். எனவே இந்த உலகத்தில் இனி நான் வாழ முடியாது. நான் இப்பொழுதே உன்னுடன் வந்து விடுகிறேன். அதற்கு முன் இந்த பாண்டவர்களை சாய்த்து விட்டு வருகிறேன் என்று உரைத்தான் துரியோதனன். அவ்வாறு கர்ணனின் இறந்து கடந்த சடலத்தை கட்டிப்பிடித்து கதறிக்கொண்டு நெஞ்சில் அடித்து கொண்டு அழுது கொண்டு இருந்தான். பெரும் சோகத்தில் இருந்தான். மன உளைச்சலுக்கு ஆளானன். விரக்தியின் உச்சத்திற்கே சென்று விட்டான் துரியோதனன். இறுதியாக ஒன்று உரைத்தான், நான் என்ன புண்ணியம் செய்தனோ உன்னை போல் ஒரு நண்பனை அடைய. மேலும் நீ அண்ணனும் ஆவாய். எதிரிகளான உன் சகோதரர்களையும் வதைக்காமல், உன் நண்பனான என்னையும் விட்டு கொடுக்காமல், மேலும் உன் வாக்கை மீறாமல், பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாகியும் பல தர்ம சங்கடத்தில் சிக்கியும் நீ தர்மத்தை மட்டுமே செய்தாய் கர்ணா. உன் தர்ம சங்கடத்தை நான் உணர்கிறேன். மேலும் உன்னை நான் மதிக்கிறேன். எனவே கர்ணா, உன் ஆன்மாவது சாந்தி அடையட்டும். இப்பொழுதாவது உனக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று கிடைக்கிவிட்டது. இறுதியாக பாண்டவர்கள் அனைவரும் சேர்ந்து தன் அண்ணனான கர்ணனை எடுத்து அந்திம சடங்கினை நடத்துவதற்காக தயாராக இருந்தார்கள். அவர்கள் கர்ணனை நெருங்கிய பொழுது அப்பொழுது துரியோதனன் அவர்களை பார்த்து ஒன்று உரைத்தான், சற்று நேரம் முன்வரை கர்ணனை வீழ்த்த பல சதி திட்டங்களை தீட்டிய பாண்டவர்களே, எந்த தைரியத்தில் மேலும் எந்த உரிமைகள் நீங்கள் வருகிறீர்கள்? மேலும் இந்த கர்ணன் மீது உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. கர்ணன் எனக்கு சொந்தமானவன் மட்டுமே. கர்ணன் இன்று வரை இப்பொழுது வரை இறக்கும் தருவாயில் கூட என் நண்பன் மட்டுமே. உங்களுக்காக அவர் போர் புரியவில்லை, எனக்காக மட்டுமே போரில் மாண்டு விட்டான்.
எனவே கர்ணன் உங்களுக்கு அண்ணன் கிடையாது, எனக்கு மட்டும்தான் அவன் அண்ணன், சகோதரன், நண்பன், அனைத்தும் என் கடவுளும் அவனே என்று உரைத்தான் துரியோதனன். எனவே கர்ணன் மீது முழு அதிகாரமும் அனைத்து சலுகையும் உடையவன் நான் மட்டுமே, யாருக்கும் அந்த அதிகாரமும் உரிமையும் கிடையாது, நான் மட்டுமே என்று உரைத்தான் துரியோதனன். உங்களுக்கு அவனை தொடக்கூட அனுமதி கிடையாது, உங்கள் நிழல் கூட அவன் மீது படக்கூடாது, உங்களை தொடவும் உன் நிழல் படவும் நான் அனுமதிக்க மாட்டேன், இங்கிருந்து சென்று விடுங்கள் துஷ்டர்களே, துஷ்ட பாண்டவர்களே என்று திட்டி தீர்த்தான். மேலும் அவர்களை விரட்டி அடித்தான் அங்கிருந்து. அதற்கு கிருஷ்ணன் பாண்டவர்களிடம் கூறினான், இது உண்மைதான், கர்ணன் மீது உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது பாண்டவர்களே, கர்ணன் மீது முழு அதிகாரமும் முழு சலுகையும் மேலும் அனைத்தையும் பெற்றவன் துரியோதனன் மட்டுமே. மேலும் அவன் சூரிய பகவானுக்கும் இந்த துரியோதனனுக்கும் மட்டுமே சொந்தமாவான், இருவரை தவிர யாருக்கும் இவன் சொந்தமாக மாட்டான். எனவே நீங்கள் சென்று விடுங்கள் பாண்டவர்களே என்று விலகிவிடுங்கள் பாண்டவர்களே என்று உரைத்தார் கிருஷ்ணன். துரியோதனன் கர்ணனுக்கு அந்திம சடங்கினை நடத்த தயாராக இருந்தான். அதனை நடத்தியும் விட்டான். கர்ணனின் அந்திம சடங்கினை நடத்திவிட்டு கர்ணனின் சிதை எரிகின்றது. அதை சோகத்துடன் பார்த்து கொண்டே ஒரு மரத்தடையில் அமர்ந்து சோகத்தில் அழுது கொண்டிருந்தான். நண்பனை கர்ணனை விட்டு சென்று விட்டாயா, நான் மீண்டும் எப்பொழுது உன்னை காண்பேனடா என்று உரைத்தான். மேலும் நான் இறந்து போய் நீ உயிருடன் இருக்க வேண்டுமே என்று உரைத்தான் துரியோதனன். மேலும் கர்ணனின் சிதையை எரிவதை கண்டுகொண்டே மரத்தடியில் அமர்ந்து கொண்டு சோகத்தில் மூழ்கியிருந்தான் துரியோதனன். எனவே இடுகாட்டில் கர்ணனின் சடலத்தை கண்டுகொண்டே பெரும் சோகத்தில் துரியோதனன் கண்டுகொண்டு பெரும் துக்கத்தில் இருந்தான். எனவே இந்த கதையானது இவ்வாறு தான் முடிந்தது நண்பர்களே. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. கிருஷ்ணனை நம்புங்கள், உங்களுக்கு அனைத்து நன்மையும் அவரே செய்வார். நன்றி, வணக்கம். ஓம் கிருஷ்ணாய நமக, ஓம் வாசுதேவாய நமக, ஓம் நாராயணாய நமக.